கர்த்தருடைய சமூகத்தை தான் மாற்றம் உண்டாகும். இங்க மோசே மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது, அதாவது தேவனுடைய சமூகத்தை விட்டு கீழே இறங்கும் பொழுது அவன் முகம் பிரகாசமா இருந்துதான். அப்ப போகும்பொழுது ஒரு மனுஷனா போனா, ஆனா கீழே வரும் பொழுது ஒரு தேவ தூதனை போல இருக்கும். தேவ தூதனை போல யார் முகம் பிரகாசமா இருக்கும்? தூதர்கள் முகம் தான் பிரகாசமாக இருக்கும். அப்ப மேல போகும்பொழுது சாதாரணமா தான் போனான், ஆனா இறங்கும் பொழுது வேறொரு மனுஷனாக கீழே இறங்குகிறான். மாற்றம் வந்திருக்குது. அவன் மாற்றத்தை பெற்றுக்கொண்டிருக்கான். he was changed, he was transformed. பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மோசே 40 நாள் அங்க ஜபிக்கும் பொழுது கீழே வரும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறான். எல்லாம் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? இவன் முகம் பிரகாசமா இருக்குது. people can see the changes. அவனுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை அப்படியே பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க மாறுறீங்கட்டு பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு போற மனுஷன் அவன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாற்றத்தை அடையாமல் தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்பட முடியாது. ஓகே, without changing we have no place in the kingdom of God. நம்முடைய அந்த ஜென்ம சுபாவம், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நேச்சர், ஓகே, ஜெனரேஷன் நேச்சர், அது சாகாமல், கிறிஸ்து நம்மளுக்குள்ள பிறக்காமல் நம்மனால பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஓகே, ரட்சிப்பை கொடுத்திருக்கார், அவருக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கார். ஆனா அது மாத்திரம் போதாது நீங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு. யூ ஹேவ் டு பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்படின்னா டெய்லி நீங்க ஆண்டவர் கூட நடக்கணும். பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் காட்னா கர்த்தரோட இணைந்து நடக்கணும். நடந்தா தான் நீங்க அவரை போல மாற முடியும். இந்த மாற்றம் இல்லாமல் நீங்க பரலோகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. யோவான் 3:5 எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் ஆவியில மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்பட முடியாது. When you are born again in the spirit, you will walk according to the spirit of God. நீங்க ஆவியில பிறந்த மனுஷனா இருந்தீங்கன்னா ஆவிக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. மாம்சத்துக்கு பிரியமான வாழ்க்கை இல்ல, ஆவியானவருக்கு விருப்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. இன்னைக்கு நம்ம பிறக்கும் பொழுது தாய் தகப்பனுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்குது. forefathers, ஓகே, முற்பிதாக்கள் செய்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்குள்ள இருக்கிற சில பாவத்தின் காரியங்கள், பாவ சுபாவங்கள், இச்சையானது, இந்த பொறாமை, பெருமை, கோபம், எரிச்சல், இதெல்லாம் எங்கேருந்து வருது? இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அவர் forefathers. இது சாகணும்னா நம்ம கர்த்தரோட இணைந்து நடக்கணும் அவர் சமூகத்துல. அங்க மாம்சம் அழிக்கப்படும், ஆவியானவர் வெளிப்படுவார். அங்கதான் பிரகாசத்தை பார்க்க முடியும். நீங்க யாரும் மாறதுக்கு நீங்க முயற்சி எடுக்க முடியாது. you can't change anybody, it's impossible. சில பேர் சொல்லுவாங்க, என் கணவன் இன்னும் மாறவே மாட்டேன், என் மனைவி மாறவே மாட்டேன், பிள்ளைங்க மாறவே மாட்டாங்க, இவங்க மாறல, அவங்க மாறல. இதெல்லாம் நடக்கிற காரியமே. nobody can change another person unless God changed them. அநேகருக்கு சத்தியம் என்னன்னு தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது தப்பு, இது சரியில்லை, இது சரியான பாதை அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்றோம்? அதை நடக்க மாட்டோம். we are not walking into that. ஆனா கர்த்தருடைய சமூகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, if you want God's presence, you need to obey what he says. அவர் சொல்றதை நீங்கள் கீழ்ப்படிந்து எதெல்லாம் தூக்கி போடுமோ தூக்கி போட்டுட்டு பலி ஆக்கிட்டு அவருக்கு பின்னாடி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும். The Holy Spirit will begin to react upon your life when you start obeying him. நீங்க அவர் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ள பலத்தை கொண்டு வருவார். இங்க தான் நீங்க புது பலன் அடைய முடியும். You can't stay in the sin and seek God. நீங்க பாவத்துல இருந்துகிட்டு கர்த்தரை தேட முடியாது. நீங்கள் பாவத்திலிருந்து கால் எடுத்து வெளியே வைத்து கர்த்தருடன் நடக்கும் பொழுதுதான் மாற்றம் உண்டாகும். இந்த 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 மோசே ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஜனங்க கூட இருந்து அவன் தேட கிடையாது. he left all of them, எல்லாத்தையும் கீழே விட்டுட்டு அவன் மேல போறான். ஜனங்க அப்படின்னு சொல்லும்போது மாம்சத்தை குறிக்குது. மாம்சத்தை விட்டு ஆவியானவரை தேடுகிறான். he has to climb on the top of the mountain to seek God. அப்ப அங்கதான் மாற்றத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் மாற்றம் உண்டாக மாட்டுது? you are unable to overcome temptation. சோதனைகளை மேற்கொள்ள முடியல. கடந்த பாவத்தின் எண்ணங்கள் போக மாட்டுது. மறுபடியும் உள்ளத்துல வருது, சிந்தையில வருது. you are tempted to commit the same sin again. செய்த அதே பாவத்தை மறுபடியும் செய்யணும்னு தோணுது. ஒரு 3 நாள் சரியா இருப்பீங்க, 4வது நாள் திருப்பி ஆரம்பிச்சிருது. எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ மறுபடியும் அங்கே போய் விழுகிறீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பரிசுத்த ஆவியோட இணைந்து நடக்கிறது கிடையாது. நீங்க அவரோட இணைந்து நடந்தீங்கன்னா it will not be hard for you. மாற்றம் உண்டாகும். அவர் கையை பிடிச்சிட்டா போதும்,
உங்களுக்கு பாவத்தை மேற்கொள்கிற பலத்தை உண்டாக்குவார். Let me tell you something. Jesus is stronger than your sins. உங்களுடைய பாவங்களை பார்க்கிலும் இயேசு வல்லமையானவர். உன் பாவ சங்கிலி அவரால் உடைக்க முடியும். நீ சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கலாம், நவர முடியாமல் இருக்கலாம். கர்த்தர் இந்த ராத்திரி உடைக்க போகிறார். நீ சொல்லுது ஜென்ம சுபாவம் மாற மாட்டேது, கர்த்தர் உடைக்க போகிறார். It is breaking tonight, I'm telling you. Sin is losing its power over you. பாவம் இன்னைக்கு உங்க மேல வேந்திருக்க வல்லமை எழுந்து போகுது. நான் சொல்றேன், உங்க இருதயத்தை பிடிச்சிருக்கிற அந்த பாவம் இன்றைக்கு உடைக்கப்படுது இன்னைக்கு. Have you noticed something? உங்க பாவம் தான் உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்குது. When you commit sin, you don't have the heart to seek God. பாவம் பண்ணிட்டு அவர் சமூகம் நிற்க முடியல, குற்ற உணர்வு உண்டாகுது. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். You might say, நான் ஒரு பாவத்தில் இருக்கிறேன், என் கணவனுக்கும் தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது, என் பிள்ளைங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. I'm into that personally. Nobody knows about that. God knows that. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். நீங்க சொன்னீங்க, என்ன சிந்தியை கண்ட்ரோல் பண்ண முடியல பாஸ்டர், அது somehow அப்படிலாம் நடக்குது, நான் முயற்சி எடுக்கிறேன். Now day by day it is getting deeper and deeper. ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்குது, என்னால வெளியே மீண்டு வர முடியலன்றீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறார். That's only possible in the presence of God. அவர் சமூகம் இல்லாம அவர் குரல் உங்களுக்கு விளங்காது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு காலத்துல மன்னிக்க முடியாமலே இருந்திருப்பீங்க, கோபத்தை அடக்க முடியாமலே இருந்திருப்பீங்க, எதையுமே ஒத்து போகாம இருப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்களை மாத்த ஆரம்பிச்சா டோட்டலி ஆப்போசிட்டா மாறி you will have, ஏன் தெரியுமா, there is someone else is doing all this behalf of you. உன்னால முடியல, உன்னால மன்னிக்க முடியல, உன்னால பொறுமையா போக முடியல, உன்னால மன்னிச்சு விட முடியல, உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அதை உன் சார்பில் உனக்காக செய்து முடியும். அதான் அவருடைய கிருபைன்றது. That is what we call the grace of God. Hallelujah. ஏன் சில காரியத்தை நம்மளால முடியல? Because it's still flesh. When you jump into the dimension of the spirit, it is possible. Your thoughts will change. உங்க சிந்தை மாறிடும். இதெல்லாம் பெருசா, இதெல்லாம் பெருசா, இதெல்லாம் பெருசா, அது அப்படியே மாறிக்கிட்டே வரும் ஆட்டோமேட்டிக்கா. அதான் being born again in the spirit. So you must keep practicing the spirit of the Lord, the presence of the Lord. இதை செய்யும் பொழுது மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். Hallelujah.